ஜனநாயக படத்தை என்ன தெரியல கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டேன்னு பார்த்தா இங்க வந்து பார்த்தா படமே ரிலீஸ் பண்ணிட்டேன்றாங்க. மனசு அப்படியே குவிந்து போயிடுச்சு. படம் தியேட்டருக்கே வரல. இதை பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தவறு தலைவா, தவறு. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க தலைவரை காலி பண்ணிடலாம். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா முந்தா நேத்து இருக்கிற கூட்டமே உனக்கு பதிலா சொல்லும். என்ன ப்ராப்ளம் வேணாலும் இருக்கட்டும், அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அவங்க ஷூட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும்ல. ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்புறம் அது எப்படி தியேட்டர்ல எல்லாரும் பார்ப்பாங்க. 23 ஏப்ரல் 23 இன்னைக்கு இந்த ஒரு விரல்ல மக்கள் புரட்சி பண்ணி அவங்களோட இதை காட்டணும். ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆயிருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஒரு என்ன ப்ராப்ளம் வேணாலும் இருக்கட்டும், அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அவங்க ஷூட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும்ல. ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்புறம் அது எப்படி தியேட்டர்ல எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பர்சனலா. தியேட்டருக்காக வச்சிருந்த ஒரு படம் வந்து நேற்று யாரோ லீக் பண்ணி விட்டாங்க. அது தளபதி ஃபேனா நாங்க எல்லாருமே அதை வெறுக்கிறோம். ஏன்டா இப்படி ரிலீஸ் பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற தாட்ஸ் தான் எங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ரொம்ப கோவமாவும் கடுப்பாவும் தான் வருது. எப்படி இருந்தாலும் நாங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கும். அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க தியேட்டர்ல போய் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆஃப்டர் அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் செலிப்ரேட் பண்ணுவோம்னா கண்டிப்பா பண்ணுவோம். அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்றதுனாலதான் இவ்வளவு கஷ்டங்கள் வருதா? அப்படிலாம் இல்ல. அவருக்கு 20 வருஷம், எனக்கு தெரிஞ்சு 10-12 வருஷமாவே அவருக்கு ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு படத்தையுமே இதே மாதிரி தான் ரிலீஸ் பண்ண விடாம பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அதை ஃபேஸ் பண்ணி வெளில எப்படியும் வந்துருவோம். நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மொத்த அரசியல் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அந்த கரூர் இஷ்யூல ஆரம்பிச்சுது. அப்புறம் அந்த எஸ்ஓபி போட்டாங்க, அதுவும் போடல. அப்புறம் ஃபேமிலி இஷ்யூ அது நடந்தது. அப்புறம் நிறைய இடத்துல போய் பிரச்சாரமும் பண்ண முடியல. இப்போ அந்த ஜனநாயகன் பண்றாங்க. என்ன பண்ணாலும் அந்த 23 ஏப்ரல் 23 இன்னைக்கு இந்த ஒரு விரல்ல மக்கள் புரட்சி பண்ணி அவங்களோட இதை காட்டணும். தளபதி சொல்ற மாதிரி தான், கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், அவ்வளவுதான். நம்ம எலெக்ஷனை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். எதனா கண்டுக்க கூடாது. அவங்க இதுக்கு தான் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே ப்ரோ, இப்போ வந்து ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப எப்படி ப்ரோ பாக்குறீங்க? அரசியல் தான் ப்ரோ. அதுலயுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நம்மளாலே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாருன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஜனநாயகன் எதுக்கு பேன் பண்ணாங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியா வரக்கூடாது அப்படின்னு தான். இதுல நடிச்சிருக்கிறவர் வந்துட்டு ஒரு கட்சியோட தலைவர், அவருமே போட்டிடுறாரு. அந்த படம் வருது. இன்னொரு படம் கூட TN 2026 வருது. அதுவுமே பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட படம் தான், ஒரு கட்சியை சார்ந்த படம் தான். ஸோ அப்படி பார்த்தா அதையுமே தான் பேன் பண்ணியிருக்கணும். பட் ஸோ அதுவே அரசியல் தான். நேற்று கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முக்கியமானது எல்லாமே லீக் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அது எப்போ வந்தாலுமே மக்கள் அது எப்படி போய் பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் போய் பார்க்க போகிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் முழுக்க அதுவுமே அவரை வந்து அவரோட ஃபேன்ஸ் வந்து திசை திருப்பறதுக்கான ஒரு விஷயம் தான், அவ்வளோதான். டிவிக்கே என் தலைவன் டிவிக்கே படத்தை என்ன தெளிவா ஜனநாயகம் அதான் நீ கேட்க வர. நானே சொல்றேன், ஜனநாயக படத்தை என்ன தெரியல கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டேன்னு பார்த்தா இங்க வந்து பார்த்தா படமே ரிலீஸ் பண்ணிட்டேன்றாங்க. மனசு அப்படியே குவிந்து போயிடுச்சு. ஏன்னா அப்போ விசாலன் இருந்தாரு. படம் ரிலீஸ் ஆன பிறகு அடுத்த நாள் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, திருட்டி விசிறி வருதுன்னு போய் பிடிப்பாரு. ஆனா இப்ப யாருன்னா இருக்கிறாங்களா? படம் தியேட்டருக்கே வரல. இதை பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தவறு தலைவா, தவறு. கண்டிப்பா இதை நான் உண்மையா கண்டிப்பேன் தலைவா. அதுல வந்தாலும் ஒரு கிளிம்ஸ் வீடியோ ஒரு நிமிஷம் தலைவா ஓட்டு அதை கரெக்டா பார்த்து போடுங்கன்னு அந்த சீன் எப்படி காட்டுறா போல நம்ம தளபதி. ஏன்னா இப்ப ஓட்டு போடாம அப்படியே தூங்கிறாங்க. ஏஞ்சி போய் ஓட்ட கரெக்டானவங்களுக்கு போடு. நான் 30 வருஷம் தலைவா ஏடிஎம்கே டிஎம்கே இங்க 2 பேர் தான் ஜெயிக்கிறாங்க, வேற யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. கேப்டன் ஒருத்தர் வந்தாரு, பார்த்தா மனுஷன் பாதியிலே போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த், அதுல பாதி தான் விஜய் நம்ம வந்திருக்கா போல. அவரும் ஜெயிச்சா இன்னும் சந்தோஷம். 2026 அவர் ஜெயிக்கிறனாலும் பிரச்சனை இல்லை. அது என்ன சொல்லுவாங்க, எதிர்கட்சியா உட்காந்தா சந்தோஷம். ஏன்னா கேள்வி கேட்க யாராவது ஒருத்தர் வேணும். அதுக்கு தளபதி வந்தாலும் சந்தோஷம், ஜெயிச்சா இன்னும் சந்தோஷம். இந்த வெற்றியை நம்ம பார்ப்போம். இந்த 2026 அவர் ஜெயிப்பாரா தோப்பாரான்னு எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஓட்டை கரெக்டா போடுங்க. அதை யாருக்கு போடணுமோ நீங்க தான் பார்த்து போடணும். ஏன்னா 30 வருஷம், என் வயசு 30 வருஷமும் இவங்க 10 வருஷம், அவங்க 10 வருஷம், அவங்க ஒரு 10 வருஷம். இவங்க 2 பேர் தான் ஜெயிச்சுன்னு இருக்காங்க. இதை தவிர்த்து வேற யாரும் ஜெயிக்குமா? நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்க சொல்லுங்க, யாருன்னா ஜெயிச்சுக்கிறாங்களா? ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. வேற யாரும் ஜெயிக்கிறா? வேற யாரும் ஜெயிக்கல. அதுக்குதான் கேப்டன் ஒருத்தர் வந்தாரு, அவர் ஜெயிச்சிருப்பாரு. இருந்திருந்தா பாவம் மனுஷன் பாதியிலே போயிட்டு. ஏன்னா நல்லவங்களுக்கு சீக்கிரம் சாவு வந்துடும். அதே போலதான் சீக்கிரமா செத்து. அவர்லாம் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. அவர் வெற்றி வரும்னு நினைச்சேன், பாவம் மனுஷன் போயிட்டாரு. அதனால 2026 டிவிக்கே இல்ல ஆர்சிபி கண்டிப்பா கப் அடிக்கும். இத நீ கண்டிப்பா பார்த்துக்கோ. 2026 எல்லாம் 5 கப்பு 4 கப்புன்ற ஒரு கப்பு இருந்தாலும் பயங்கரமா இருக்கு. அந்த ஒரு கப்பு கண்டிப்பா 2வது கப்போட வருவோம் ஆர்சிபிக்கு. ஆனா இது தளபதிக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா முந்தா நேத்து பார்த்திருப்ப கூட்டம் சம்பிச்சு போயிடுச்சு. அந்த ரோடு
அதனால இது தளபதிக்கு பிரச்சனை இல்லை, நீ படம் வேணா ரிலீஸ் பண்ணு. இது யாருக்கு தெரியுமா நஷ்டம்? ப்ரொடியூசருக்கு தலைவா. ப்ரொடியூசர் அவன் எவ்வளோ கோடி கொடுத்து படத்தை எடுத்து இப்போ இது போல ரிலீஸ் பண்ண யாருன்னா போவீங்களா தேட்டருக்கு? ஏன்னா இந்த படமே அதுதான், மொபைல் தான் இப்போதைக்கு காலை மொபைலில் பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ இது யாருக்கு நஷ்டம்? ப்ரொடியூசருக்கு நஷ்டம், தளபதிக்கு நஷ்டம் இல்லை. அவர் ஏன்னா இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை. அரசியலில் நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. இது யாருக்கு நஷ்டம்? ஒரு ப்ரொடியூசருக்கு. அவன் எவ்வளோ பணம் கொடுத்து செலவு பண்ணுறான், அவனுக்கு தான் நஷ்டம். இந்த இதுவே எல்லாம் நினச்சிக்கிறாங்க தலைவரை காலி பண்ணிடலாம், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா முந்தா நேற்று இருக்கிற கூட்டமே உனக்கு பதிலாக சொல்லும். சம்பிச்சு போயிடுச்சு அப்படியாப்பட்ட ஒரு கூட்டம். என்ன தெளிவா பாத்தியா? நீ பாத்தியா அந்த கூட்டத்தை? எல்லாரும் பார்த்துருப்பாங்க, யாரும் பார்க்கலன்னு சொல்ல முடியாது. அந்த கூட்டத்தை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. பயங்கரம் தெளிவா. ஓகே ப்ரோ, இப்போ ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆயிடுச்சு, அது எப்படி ப்ரோ? ஆமா, ஏதோ ஒரு 3 நாள் சீன் பார்த்தேன் ப்ரோ, நேற்று லீக் ஆயிடுச்சு. ஆமா, படத்துக்கு அவருடைய அரசியலுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் கண்டிப்பா அது. ஏன்னா அந்த ஒரு விரல் புரட்சி மாதிரி அந்த இது காட்டுறாரு ஆக்சுவலா. சோ அவரோட அரசியலுக்கு அது வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பா இந்த சீன்ஸ். லீக் ஆன சீன்ஸ் எப்படின்னா இப்போ அந்த 41 கட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு 4 சீன்ஸா வந்து இதுல இது பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த சீன் வந்து மூவில இருக்குன்னு சொல்றாங்க, அது எந்த பட்சத்துல உண்மைன்னு தெரியல, பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா படம் வந்து ஜனவரி ரிலீஸ் ஆக வேண்டியது, இப்ப ஜூன் போயிருக்கு. இது எப்படின்னு சொல்ல முடியாது, அடுத்தடுத்து லீக் ஆக கூடாது, லீக் ஆக்கிட்டாங்க. பட் ஆனா இது எப்படின்ட்டு கவர்மெண்ட் தான் சொன்னா, இல்லாட்டி அண்ணனோட ரசிகர்கள் தான் சொல்லும். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.